வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு 17/11/2025 திங்கட்கிழமையில் பிறந்திருக்கின்ற முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியசான புத்திரசானம் 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் 3 குடவர் அமைய பெற்றும் 3ஆம் இடத்திலே குரு பகவான் அமைய பெற்றும் 11வது இடத்திலே சனி பகவான் 9-10 குடையவர் பாக்கியாதிபதியின் அனுகிரகம் பூர்வ புண்ணியசான புத்திரசானத்திலே கிடைக்கப்பெறுகின்ற சனி சந்திரனுடைய தொடர்பு தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு கார்த்திகை என்பது ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் கார்த்திகை 10ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. தற்பொழுதும் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த மாதத்திலே கார்த்திகை மாதங்களில் தேய்பிரை திதிகளை பிறக்க இருக்கின்ற ரிஷப ராசி என்பது அழகு நிறைந்த அற்புதம். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானங்கள் அமையப்பெற்று நிலப்பலன்கள் இருக்கக்கூடிய சொகுசு வீடு வாகனங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி ரிஷப ராசி. அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ருணரோண சத்ருஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது என்றாலும் கூட இந்த மாதம் கார்த்திகை 10ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசியிலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். அந்த காலகட்டங்களிலே சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3 கிரகங்களுடைய பார்வையும் புதன் பகவான் அங்கும் இங்கும் 6ஆம் இடத்திலேயும் கார்த்திகை 7ஆம் தேதி உங்களுடைய ரிஷப ராசிக்கு துலாம் ராசியிலே வந்து மீண்டும் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து துலாம் ராசியிலிருந்து கார்த்திகை 20ஆம் தேதியே புதன் பகவான் 7ஆம் இடத்திலிருந்தும் புதன் செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கையிலிருந்தும் உங்களுடைய 4வது பார்வையின் 4வது சேர்க்கை 4வது கிரகமாக சுக்கிரன் செவ்வாய் புதன் சூரியன் 4 கிரகங்களும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. கேந்திர ஸ்தானங்களிலே 4ஆம் இடத்ததிபதி சூரியன் பெரிய தொழில்களில் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த கார்த்திகை மாதங்களிலே உங்களுக்கு செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய 4 கிரகங்களின் தொடர்புகள் ராசியை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. குருவின் பார்வையும் உங்களுக்கு 4 கிரகங்கள் 5வது கிரகமாக குரு பகவானுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 5வது பார்வை என்பது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம். குழந்தை பாக்கியம், கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் அனைத்துகளுக்கும் அற்புத உயர்வுகள், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்ல, ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நல்லதொரு மாற்றம், தெய்வம் அருள் கடாட்சம் பொங்கி வளக்கூடிய ஒரு மாதம். 2-5 குடையவர் 7ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் வந்து போகின்ற ஒரு அற்புதம் என்பது குடுக்கல் வாங்கல், தொழில் சம்பந்தப்பட்ட ஊதிய உயர்வுகள், நல்லதொரு மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலேயே உங்களுக்கு நிரந்தரமாக ரிஷப ராசிக்கு 7ஆம் இடம் ராசி என்பதும் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளிலே இருக்கின்றதும் ஸ்திர ராசியிலே விருச்சிக ராசியிலே இருந்து வெளிநாடு 7ஆம் இடமே 8ஆம் இடமாக மாறுகின்ற ஒரு அற்புதம் என்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பல வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கடன் நோய் வழக்குகளாக இருந்தாலும் இதிலே தென்படுகின்றது என்பது செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இங்கே ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரனின் பார்வை என்பது 6-12 தொடர்பு பெற்று கடன் நோய் வழக்குகளிலே நல்ல வெற்றிகளையும், கல்யாணம் ஆகுவதற்கு தடை தாமதங்களிலே ஒரு சிலருக்கு தள்ளி போகின்றவர்களுக்கும் லேட் மேரேஜ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதம் என்பது குழந்தை பாக்கியம். குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்தில் இருந்து பார்க்கின்ற காரணம் என்பது வக்ரம் பெற்று பார்க்கின்ற வக்ரகதியிலே இருந்து பார்க்கின்ற காரணத்தினாலே கெடு பலன் குறைத்து அதிகமான நட்பலன்கள் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ரிஷப ராசி லக்கணமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பல்வேறு உயர்வுகளையும் வெற்றிகளையும் கணவன் மனைவிகளால் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களாலும் செவ்வாய் பகவான் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 3 கிரகங்களின் பார்வை குருவின் அனுகிரகத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம். ரிஷப ராசி என்பது 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே அமைய பெற்றவர்கள், குடுக்கல் வாங்கல்கள், 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள், 4ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்க வைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில அற்புதங்களையும் கொடுக்க போகின்றது. தகப்பனார் சம்பந்தப்பட்ட உறவுகளிலே நல்லதொரு வெற்றிகள், சகோதர சகோதரிகளால் மேன்மைகளும் உயர்வுகளும் கொடுக்க போகின்றது. இந்த மாதம் கார்த்திகை 21ஆம் தேதி குரு பகவான் 2ஆம் இடத்திலேயும் வக்ரகதியிலே இருக்க போகின்ற ஒரு அமைப்பு. இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் சேரப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்கள் பிற்பகுதியில் இருக்கின்றது. முற்பகுதியிலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு விரையாதிபதியுடன்
மூன்றாம் இடத்திலே 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7 குடையோடும் தொடர்பு இருக்கின்ற பொழுது கல்யாண வைபவங்களில் பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதம், தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் உறவினர்கள் நண்பர்களால் அற்புத உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ரிஷப ராசி என்றாலே அழகு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய தொடர்புகள் இந்த மாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே அதிகமாக வெளிநாடு வெளியூர் டிராவல்கள் செல்லக்கூடிய டிராவல்ஸ் ஏஜென்சியிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளை இந்த ரிஷபராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த கார்த்திகை என்பது பிறந்திருக்கின்றது. கார்த்திகை மாதங்களிலே செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அந்த 8ஆம் இடத்திலே 7 குடையவர் குரு பகவானும் தொடர்பு இருக்கின்றது. 8ஆம் இடத்திலே 7 குடையவரும் 8 குடையவரும் தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளும் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களிலே அற்புத உயர்வுகளையும், அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியாக இருந்து உங்களுக்கு பெண் ராசி என்று ஆண் ராசி என்று சொல்லக்கூடியவர் பெண் ராசியை ஆண் ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். ரிஷபம் என்பது அழகு என்று சொல்லக்கூடிய ராசி. அழகுகளுக்கு சொந்தக்காரர். கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 4 கிரகங்களில் பார்வையிலே ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. 9, 10 குடையவர் லாபஸ்தானத்திலே உபஜயஸ்தானத்திலே சனி பகவான் என்றது. சனி பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் தொழில்களில் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. ரிஷபம் என்பதே அழகு என்று சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர் சிற ராசி. நிரந்தரமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடியதற்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவானுடைய தொடர்பு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. பெரிய மனிதர்கள் தகப்பனார்களால் உயர்வுகளும், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளும் கிடைக்கின்றது. ஆசை அபிலாசைகள் அனைத்தும் வெற்றி கொடுக்க போகின்றது. முயற்சி சாணாதிபதி தொடர்பு பெற்று இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்றது. தாயின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். இளைய சகோதரி மூத்த சகோதரர்களால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. 9, 10 குடையவர் தொழில் சாணாதிபதி லாபஸ்தானத்திலே இருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. குழந்தைகளால் பூர்வீக சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும், இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களால் சகோதர காரகன் ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்க்க இருக்கின்றார். உங்களுக்கு கணவன் மனைவிகளால் உங்களுக்கு ஒத்தாசைகளும் உயர்வுகளும், நண்பர்களால் தொழில்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த கார்த்திகை மாதமாக இருக்கின்றது. நேர்களே, ராசி பலம் பெறுகின்றது. 7ஆம் இடம் பலம் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக பொது மனிதர்களின் தொடர்புகள், கணவன் மனைவிகளின் தொடர்புகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களின் தொடர்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. 2, 5 குடையவர் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம். 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் ராசியை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு இடமிட்ட இடம், நாடு டு நாடு தொழில்களுக்காக வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. நவக்கிரக நாயகர்கள் கேந்திர ஸ்தானங்களிலே செவ்வாய், புதன், சூரியன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இங்கே 10ஆம் தேதியிலிருந்து மாற இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 4 கிரகங்கள் மட்டுமல்ல, 5 கிரகங்களின் பார்வை தொடர்புகளும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது. 12 ராசிகளிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு தொழிலாக இருந்தாலும் குடும்ப ஸ்தானங்கள், குடுக்கல் வாங்கல் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை, கணவன் மனைவிகள் கல்யாண வைபவங்கள், வரன் அமையாதவர்களுக்கு அமையக்கூடியது, புத்திர பாக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த கார்த்திகை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. முயற்சி சாணாதிபதியே இந்த மாதங்களிலே உங்களுக்கு 11ஆம் இடத்தை பற்றி சனி சந்திரனுடைய தொடர்புகளிலே கிடைக்கப்பெறுகின்றது. முயற்சி சாணாதிபதி சந்திர பகவானும் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவரும், சனி பகவான் 9, 10 குடையவரும் தொடர்பு இருந்த தகப்பனார்களால் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றை பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 5 குடையவரும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்ற புதன் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை குழந்தைகளுக்காக விரைய செலவுகள் செய்யக்கூடியது, பூர்வீக சம்பந்தப்பட்ட குலதெய்வங்களுக்காக செலவு செய்யக்கூடியது, குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. குலதெய்வங்களின் அருள் கிடைக்காதவர்களுக்கு குலதெய்வங்களின் அருள் கிடைத்து குழந்தைகளால் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறப்போகின்ற ஒரு அற்புதம். ரிஷபம் என்பது ஸ்திர ராசியிலே அமையப்பெற்று ராசி அதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கார்த்திகை மாதங்களிலே 10ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். கடன் நோய் வம்பு வழக்கலாக இருந்தாலும் அதில் வெற்றிகளை கொடுக்க போகின்றது. வேலையிலே ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதம். 10ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 10ஆம் இடம் 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திலே இருந்து பூர்வ புண்ணியசான குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெற சிந்தனை என்பது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட, குழந்தைகள் சம்பந்தப்பட்டு மாறக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு பலமாக இருந்து, பக்கபலமாக இருந்து பலதரப்பட்ட உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள். 12 குடையவர் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு 8லே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரை சுபகாரியங்கள் தடை தாமதங்களிலே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக நிச்சய
நிச்சயதார்த்தம் நடந்து குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகின்ற ஒரு மாதம். 2-5 கூடியவர் கேந்திர ஸ்தானங்களில் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே குடும்பங்கள் அமைய பெறுகின்றது. கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம், சுப மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்திலே 4 கூடையர் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணம் என்பது பெரிய மனிதர்களின் தொடர்புகளோடு கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது ரிஷப ராசிக்கார நேர்களுக்கு பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதம் மட்டும் அல்லாதது. 7ஆம் இடத்தை குருவின் தொடர்பு முயற்சி சாணத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.